அன்புக்குரிய தலைவர் அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, மாணவ சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நடைபெறுகின்ற இந்த கவியரங்கை நடத்துகின்றவன் என்கின்ற ஒரு பொறுப்பினை எனக்கு அளித்த நண்பர்களுக்கு முதலிலே நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அகத்துறை தமிழனுடைய 2 இலக்கிய துறைகளிலே ஒன்றாகும். அகம் என்றும் புறம் என்றும் நம்முடைய வாழ்க்கையே 2 கூறாக நம்முடைய முன்னோர்கள் பிரித்தார்கள். அகத்துறை என்பதனை காதல் வாழ்க்கை, அதுபோன்று பிற குடும்ப விஷயங்களுக்காகவும், புறத்துறை என்பதனை போர், வாணிபம் முதலியவற்றுக்காகவும் அவர்கள் 2 கூறாக பகுத்து வாழ்க்கையே அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது என்றார்கள். உலகத்தில் இந்த 2 துறைகளை பற்றிய பாடல்கள், கவிதைகள் எங்கும் உண்டு என்றாலும் 2ஐயும் தனித்தனி துறைகளாக ஆக்கிய பெருமை நம்முடைய தமிழர்களுக்கு உண்டு, நம்முடைய மூதாதையர்களுக்கு உண்டு. அகத்துறையிலே ஏராளமான பாடல்கள், ஆயிரக்கணக்கான பாடல்களை நீங்கள் கல்லூரியிலே படிக்கின்ற போதும் சரி, தனியாக இலக்கிய நூல்கள் படிக்கின்ற போதும் சரி, ஏராளமான விஷயங்களை நீங்கள் அதிலே படிக்கின்றீர்கள். இந்த நாளை போல பொழுதுபோக்குவதற்கான வசதிகள் அந்நாளிலே ஏராளமாக இல்லாத போது அந்த நாளைய தமிழர்கள் 2 முறையான வாழ்க்கையை கை கொண்டார்கள். பகலெல்லாம் புறத்துறை, இரவெல்லாம் அகத்துறை. ஆகவேதான் வாணிபமாயினும் போர் புரிவதாயினும் அந்த புறத்துறையின் உட்பட்ட அந்த விஷயங்களை கூட அகத்துறையிலே ஏற்றி புலவர்கள் பாடினார்கள். அகத்துறையிலே அவன் காதலனாக இருந்து கணவனாக மாறியவனாக ஆனால் அந்த கணவன் போர் வயிற்ற மனைவியை பிரிவது, அல்லது வாணிபத்தின் காரணமாக பிரிவது, அல்லது பரத்தை காரணமாக பிரிவது என்ற பிரிவை கூட அகத்துறையிலேயே ஒன்றாக ஆக்கி வைத்தார்கள். இந்தியாவினுடைய இமயம் முதல் குமரி வரையிலே இருக்கிற மக்களின் பண்பாட்டு முறைகளை நாம் பார்த்தால் இந்த அகத்துறையிலே அடங்கக்கூடிய முறைகளாகவே ஒவ்வொரு மாநிலத்து முறையையும் நாம் காண முடியும். அகத்துறை தமிழ் இலக்கியத்தில் நல்ல பண்பட்ட ஒரு துறையாக அமைந்திருக்கின்றது. ஒரு காதலன் காதலி 2 பேரும் அந்த காதலை அடைந்த பிற்பாடு, ஒருவருக்கொருவர் மாறிப்புக்கு இதயம் எழுதிய பிற்பாடு அவர்கள் 2 பேருக்குள்ளேயும் நடக்கின்ற நாடகங்கள் தான் தமிழ் இலக்கியத்தில் அகத்துறையினுடைய மிகச் சிறப்பான அம்சமாகும். காதலித்தான், கைப்பிடித்தான் என்று கதைய முடியாமல், காதல் என்பது பார்த்தான் பார்த்தாள், சிரித்தான் சிரித்தாள், ஒரு கண் சிறக்கடித்தால் போல நகுதாள், அவன் பாராத போது மெல்ல பார்த்து சிரித்தாள், அவன் பார்த்தபோது தலை குனிந்தாள், யார் நோக்கும் கால் என்ன நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் என்று பாராத போது மெல்ல பார்த்து சிரிப்பது, ரசிப்பது என்ற நாடகத்தை அது காட்டிற்று. அதிலேதான் வள்ளுவர் சொன்னபோது கூட அதிலே ஆடவனுடைய கள்ளமாக அடங்கி இருந்தது. நான் பார்க்கும் போது நிலம் பார்த்தாள், நான் பாராத போது என்னை மெல்ல பார்த்து சிரித்தாள் என்று வள்ளுவன் சொல்லுகிறார். இவன் பார்த்தபோது அவள் தலை உரிந்தது இவனுக்கு தெரியும், ஏனென்றால் இவன் பார்த்தார். இவன் பாராத போது அவள் இவனை பார்த்தாள், அதை இவன் எப்படி பார்த்தான்? நான் பாராத போது என்னை பார்த்து மெல்ல சிரித்தாள் என்பது ஆடவனுடைய கள்ள மனத்தையும் காட்டும். பெண் பாராமல் இருப்பதானால் பாராமலே இருந்து விடுவாய், ஆடவன் பாராதது போல பார்ப்பான். கண்ணை 2 கையாலும் மூடிக்கொண்டாலும் 2 விரல்களை மெதுவாக நீக்கி இடைவெளி வழியாக பார்ப்பார். ஆகவேதான் பாராத போது மெல்ல பார்த்து சிரித்தாள் என்று வள்ளுவன் கூறினார். ஒருவருக்கொருவர் பார்வை என்பது தொடர்ந்து சில நேரங்களிலே அந்த பார்வை திருமணமாவதும் உண்டு, திருமணத்தில் முடியாமல் தோல்வி அடைவதும் உண்டு. தோல்வி அடைந்தால் அது இலக்கியம், அது திருமணத்தில் முடிந்தால் அது ஒரு சோக காவியம். ஆக காதல் என்பது, காதலுக்கு 2 அகத்துறைக்கு 2 முடிவுகள் விளைகின்றன. ஒருவர் பார்த்து விரும்புகிறார்கள் என்பதனை ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ள கூச்சப்படுவார்கள். ஆடவன் என்றால் வன்மையானவன், பெண் என்றால் மென்மையானவள் என்பது தமிழ் இலக்கியத்தின் பகுப்பாகும். அதாவது அந்த நாளே ஆடவர்கள் வலிமை பொருந்தியவர்களாக இருந்தார்கள், அந்த நாளைய பெண்கள் மென்மை பொருந்தியவர்களாக இருந்தார்கள். பெண்மை என்பது ஆடவனை கண்டு வெட்கப்பட்டால்
அந்த வெட்கத்திலே கண்ணும் சிவக்கிறது, கண் ஒரு கணித்தார் போல சாய்கிறது. பெண்ணுக்கு அந்த நாணம் வேண்டும் என்றார்கள் நம்முடைய மூதாதையர். ஆடவனுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே வித்தியாசம் அதுதான். ஆடவனுடைய பலமே பலகீனம், பெண்ணுடைய பலவீனமே பலம். பெண்மை ஒரு 100 ஆடவர்களுக்கு நடுவிலே ஒரு பெண்ணை நடக்க விட்டால் அவள் வெட்கப்பட்டு நடந்து போகும்போது அந்த வெட்கத்தாலே முகம் இன்னும் அழகாகி ஒரு ரோஜா பூ போன்ற லேசான சிவப்பாகி பார்ப்பதற்கு இன்னும் சோபையோடு காட்சி அளிப்பாள். ஆனால் 100 பெண்களுக்கு நடுவிலே ஒரு ஆடவனை நடக்க விட்டால் அவன் அழகாக நடக்க வேண்டும் என்று நினைத்து ராஜநடை நடக்க ஆரம்பித்து அந்த இடத்தை தாண்டுவதற்குள்ளாக விழுந்து விடாமல் போனால் பெரிய காரியம் என்று ஆகியவன். பெண்ணுடைய மென்மையிலேதான் பெண்ணுடைய பலமும் இருக்கிறது, பலவீனமும் இருக்கின்றது. உலகத்தில் எதையும் சாதிக்கக்கூடியது பெண் தான் என்பார்கள். சொர்க்கத்தை காட்டக்கூடியவனும் அவளே, நரகத்தை தரக்கூடியவனும் அவளே. இன்பங்களை போதிக்கக்கூடியவளும் அவளே, துன்பங்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவளும் அவளே. கணவனை ஒரு உயர்ந்த மனிதனாக ஆக்கக்கூடியவளும் அவளே, தாழ்ந்த மனிதனாக ஆக்கக்கூடியவளும் அவளே. பெண் என்பவள் கிரகிக்கும் சக்தியாகவும் ஆடவன் என்பவன் காக்கின்ற காவல் தெய்வமாகவும் நம்முடைய இலக்கியங்களிலே வர்ணிக்கப்பட்டார்கள். பெண் என்பவள் வீட்டை மட்டுமன்றி கணவனையும் கூட சேர்த்து காக்கக்கூடிய சக்தி. ஆடவன் அவளை காக்க வேண்டியவன் என்று ஆக்கினார்கள். ரெண்டுக்கும் எதிர்மறை கொடுத்தார்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஒன்று இயங்காமல் இருக்கிறது, ஒன்று இயங்குகிறது. இரண்டும் சேரும்போதுதான் மின்சாரத்தினுடைய இயக்கம் வருகிறது. ஆகவே பெண் இயங்காமல் இருக்கிறாள், ஆடவன் இயங்குகிறான். பெண் காதலை பற்றி காதலிலே வழக்கு இன்னது வேண்டும், இவ்வளவு சந்தோஷம் வேண்டும் என்று பெண் கேட்பதில்லை, ஆடவன் கேட்கிறான். ஆடவனே தான் சகலமுமாக அமைகின்றான். அங்கே சாதாரணமாக முதல் நாள் ஒரு பெண்ணையும் அவருடைய கணவனையும் தனி அறையிலே விடும்போது அந்த பெண் நம்மை பார்த்து பேசுவாள் என்றுதான் அவனவன் நினைப்பான். நான் BA BSc பல வருஷம் படித்தவன் என்கிற தைரியமும் அவனுக்கு தன்னை பற்றிய உயர்ந்த எண்ணமும் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் அவனுக்கு இருப்பது உண்டு. அதனாலே போன உடனே பெண் பேசுவாள் தன்னோடு என்று கருதி கொண்டுதான் போவான். ஆனால் எந்த நாளிலேயும் தமிழ் பெண்களோ வங்காள பெண்களோ மராட்டிய பெண்களோ முறையிலே தாங்களே பேசுவதில்லை. கொஞ்ச நேரம் ஆடவன் அப்படியே உட்கார்ந்திருந்து பார்ப்பான், பிறகு தாக்க முடியாமல் ஏய் என்பான், பிறகு கொஞ்சம் கனைப்பான், பிறகு பக்கத்துல போய் ஊமையா என்பான், பிறகு என்மேல் கோபமா என்பான். கேள்வியையும் இவனே கேட்டு பதிலையும் இவனே சொல்லி அந்த முதல் நாள் பொழுது இவன் சாலிலக்கியிலேயே போகும், தனியாக பேசிக்கொண்டே போய்விடும். நாளாக ஆகத்தான் கணவன் முன்னாலே மெதுவாக பேசக்கூடிய தைரியத்தை பெண் பெறுகின்றாள். அந்த பெண் அதை தன்னுடைய தாயிடமிருந்து பெற்று வந்தாள். கற்பு என்பதும் நாணம் என்பதும் மானம் என்பதும் இலக்கியங்களிலே மட்டுமல்லாது நம்முடைய குடி வாழ்க்கைகளிலேயும் வற்புறுத்தப்பட்டு வந்தவன் காரணமாக தாயிடமிருந்து அதை கற்று வந்தவள் என்கின்ற பழக்கத்திலேயேதான் கற்பு என்கின்ற சொல் உபயோகப்படுத்தப்படுகிறது. கற்க கசட கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக என்றானே வள்ளுவர். கற்க என்பதிலேயும் தோன்றியதுதான் கற்பு என்பதாகும்.